ஆண்டவர் அருமை இரட்சகரும் சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நன்மையினாலையும் கிருபையினாலே நம்மளை நடத்தி வந்தார். எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும் எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரோட கிருபையினாலையும் அவருடைய மகா ஐஸ்வர்யத்தினாலையும் நம்மளை நேர்த்தியாக நடத்தி வந்தார். ஆனால் நமக்கு அடுத்த வருஷத்து காரியமாக இருக்கட்டும், தேவைகளும் பல பாரங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. எல்லாத்துக்குமே இது இருக்குது. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் வாய்த்துறாதா? தேவனே, எனக்கு இந்த நன்மை நடந்துராதா? இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பிரயாசப்பட்டேனே, இதுக்கான பலனை நீங்கள் கொடுத்த மாட்டீங்களா ஆண்டவரே? இதுக்கு நீங்கள் கொடுத்துட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சியாக காத்து கொண்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துலையும் நான் அங்கு வந்து, நீ எங்கிருந்து என்னை கூப்பிடலாம், நீ குடிசிலிருந்து என்னை கூப்பிடலாம், நீ மாளிகையிலிருந்து என்னை கூப்பிடலாம், உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து நீ கூப்பிடலாம். ஆனால் என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்காம போக மாட்டேன். நீ ஆசீர்வாதமா இருப்பதா என்னோட சித்தம். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிப்பதா எனக்கு பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சந்தோஷப்படுகிறத பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிற தேவன். மனிதர்களாகிய நாம் ஆசீர்வாதத்தை பெற்று நிம்மதியாக வாழ்வதை விரும்புகிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த பிரஸ்தாபத்தை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க தேவஜனமே? எவ்வளவு பேத்த நம்பி நம்முடைய வாழ்க்கை வீணாக போனது. சொந்தக்காரங்களை நம்பி இந்த இந்த காரியம் வாய்த்திருமா, இவங்க மூலமா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? நம்ம நண்பர்களை நம்பி இருக்கிறோம், சொந்த பந்தங்களை நம்பி இருக்கிறோம், நமக்கு அந்த காரியம் வாய்க்கல. நம்மளுடைய குடும்பத்தாரை நம்பினோம், அப்பவும் அந்த காரியம் நமக்கு வாய்க்கல. நமக்கு ஏமாற்றமும் தோல்வியும் விரக்தி தான் நமக்கு கிடைச்சது. பட் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க போறது உண்மை. இந்த வருஷத்துல கண்ட தீமைக்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் நன்மை தரப்போறது உண்மை. ஆனா அப்படி உன்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னா அந்த கனத்தையும் அந்த மகிமையும் நீங்க யாருக்கு தர போறீங்க தேவஜனமே? யாருக்கு அந்த நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்த போறீங்க? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அது உயர்வான ஸ்தானமா இருக்கட்டும், அது தாழ்வான ஸ்தானமா இருக்கட்டும், எந்த ஸ்தானமா இருந்தாலும் நான் அங்கேயே வருவேன். நீ எவ்வளவு கடினமான பாதையில என்னோட நாமத்தை உயர்த்தி நீ பாடுகிறாயா? என்னுடைய எவ்வளவு கடினமான நேரத்திலையும் என்னுடைய நாமத்தை நீ உயர்த்துகிற, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துற, யூ மென்ஷன் மை நேம், மை பவர் அண்ட் மை எட்டர்னிட்டி, எல்லாத்தையும் நீ குறித்து என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துற அப்படின்னா நாங்கள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, உங்களை ஆசீர்வதித்தாரு, நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தார் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற தேவைகளையும் ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணார் அப்படின்றது உண்மை, பண்ணுவார். அப்படி செய்தார் அப்படின்னா அந்த கணத்தையும் அந்த மகிமையும் நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க தேவஜனமே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மளே ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரு. நான் உலகத்தையும் அனுபவிப்பேன், நான் அவனுக்கு பிரியமாக நடப்பேன், அவனை இழக்க எனக்கு மனசு இல்லை, நான் ஆண்டவர் இழக்க எனக்கு மனசு இல்லை. அவனையும் பிரியப்படுத்துறதுக்காண்டி சில வார்த்தைகள் ஒன்னால தான்ப்பா நடந்துச்சு, நீ தான் பெஸ்ட்டு. ஆனால் உண்மை உங்களுக்கு தெரியும் தேவஜனமே, எத்தனை பேரை நம்ம தோல்த்து போனோம், நம்ம எத்தனை முறை நம்ம நண்பர்களை நம்பினோம். யாராலையும் உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியலையே, யாராலையும் உங்களுக்கு ஒரு உயர்வு தர முடியலையே, உங்கள் தொழில் ஒரு வெற்றி இல்லையே. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறாரு. அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. பட் நீங்கள் அந்த கணத்தை யாருக்கு கொடுக்க போகிறீங்க? ஆனால் தேவன் உங்களுக்கு வாக்கு தராரு, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தின அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தின அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவஜனமே, எத்தனை டாக்டர்ஸ் சொன்னாங்க,
சாராளே, உன் கற்பம் செத்து போயிட்டு இனிமே அதில் புழு கூட முளைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆபிரகாமே, நீ வயசாயிட்டையா, உன்னுடைய பலன் அற்று போயிட்டு, உன்கிட்ட சத்து இல்லை, சத்துவம் இல்லை, உன்னால் இனி பிள்ளை பிறக்க முடியாது. எத்தனை டாக்டர்ஸ் சொன்னாங்க, எத்தனை மெடிக்கல் டெஸ்ட் டெஸ்டட், எத்தனை முறை நீங்கள் முயற்சி பண்ணி தோல்வியில் முடிஞ்சிருக்கு தேவஜனமே. ஆனால் ஆண்டவர் உங்களை கடாச்சி தரல போவது உண்மை. உங்களுக்கு தேவன் ஒரு புத்திர பாக்கியத்தை தரப்போவது உண்மை. ஆனால் அந்த மகிமையை நீங்கள் யாருக்கு தரப்போறீங்க? இந்த டாக்டரால் எனக்கு கிடச்சி, இந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணார்ல, இது தேவனால் வந்த வழி தானே. எத்தனை முறை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு தேவனேன்ட்டு அவர்கிட்ட போய் சரணடைஞ்ச பிறகு கிடைச்ச வாய்ப்பு தானே இது, அது கிடைச்ச வெற்றி தானே இது. ஆண்டவர் இல்லாதவங்களுக்கு தரப்போகிறார். அப்படி கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் யாருக்கு அந்த கணத்தை கொடுக்க போறீங்க தேவஜனமே? நோ ஒன் கேன் ஹேண்டில் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த மகிமையும் அந்த கணத்தையும் எந்த மனிதர்களாலையும் தக்க வைக்க கொள்ள முடியாது, எந்த தேவதூதர்களாலும் அதை தாங்க முடியாது. ஒன்லி த மைட்டி காட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி ஹேண்டில். இயேசுவால் மாத்திரம் தான் அந்த மகிமையை அவரால் தாங்க முடியும். அவர் மாத்திரம் தான் அதுக்கு பாத்திரர். அவரால் மாத்திரம் தக்க வச்சு கொள்ள முடியும் தேவஜனமே. இந்த மனிதர்களாலையும், உங்களை நீங்கள் நம்பியிருந்தீங்கல்ல, வானம் போல நம்பியிருந்தேன், மழை போல நம்பியிருந்தேன், ஆனால் அவங்களால உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. ஆனால் இந்த கனத்தையும் மகிமையும் நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, நான் முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளோ முறை முயற்சி பண்ணேன், தோல்வியில் முடிஞ்சு. எவ்வளோ பேர் என்னுடைய சொந்த அறிவினால், என்னுடைய சொந்த பலத்தினால நான் எவ்வளோ ஆட்களை நம்பியிருந்தேனே, அவங்கள நம்பின அந்த நம்பிக்கையினால் நான் நம்பி 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 ஏமான்று போனதான் தேவனை மிச்சம். ஏமாந்து போயிட்டு இவங்களை நம்பி, இவங்களால இந்த காரியம் நடந்துருன்னு சொல்லி எத்தனை முறை நான் தோல்வியை சந்திச்சேன் தேவனே. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. பிரஸ்தாபப்படுத்துவது அப்படின்னா மென்ஷன் செய்வது. இது யாரால் கிடைச்சு அப்படின்னா ஒன்லி பை காட். இயேசுவால் கிடைச்ச வெற்றி இது, என் தேவனால் கிடைச்ச வெற்றி இது. கிருபையினால் எனக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தாரு. எனக்கு தகுதியே இல்லை, என்கிட்ட பலனே இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை கடாச்சி தரலே, எனக்கு ஒரு புத்திர சுகாரத்தை கொடுத்தார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயத்தை நீங்கள் தேவனுடைய நாமத்தின் மேலே வைத்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை, அதனால் எனக்கு கல்யாணமே ஆகலை, என்கிட்ட அந்த அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு என்கிட்ட வரன் இல்லை, என்கிட்ட காசு இல்லை. ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, வானமும் அவருடைய தான், பூமியும் அவருடையது, அதோட நிறைவு எல்லாம் அவருடையது. அவர் சகல ஐஸ்வர்யத்தின் தேவன். அவருடைய நாமத்தின் மேலே நீங்கள் பற்றுதலாக இருந்து அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள், ஆனால் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரை கனம் பண்ணுகிற எந்த இடத்துலையும், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் என் தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனை தேடி போக வேண்டாம் தேவஜனமே, அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறாரு. உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களால் நாம் தேடி போக வேண்டிய காரியங்களா இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை தேடி வருகிற தேவன். வேற யாரும் நம்ம தேடி வர மாட்டாங்க. நம்மகிட்ட ஒரு தேவனா தேடி வருவாங்க. ஒன்று இந்த காரியம் நடக்கணும், ஒன்னால இந்த காரியம் நடந்துரும் சொல்லி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணா நமக்கு ஆட்கள் நம்மளை தேடி வருவாங்களே தவிர, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்தில், நம்மகிட்ட ஒரு காரியமும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத நேரத்தில் நம்மை தேடி வருகிற தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ என்னை பிரஸ்தாபப்படுத்தின அப்படின்னா நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிக்கிறது உண்மை, உன்னை உயர்த்த போவது உண்மை, உன்னுடைய காரியங்களை மாற்றப் போவது உண்மை. பட் நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின அப்படின்னா, உண்மையான சாட்சியை நீ சொன்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் அந்த தேவையும் நிறைஞ்சு, யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை மாறணும், தேவனே எனக்கு இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், எனக்கு இது இல்லை, எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. எல்லா ஜனத்துக்கும் கொடுப்பதவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனாக இருக்கலாம், பலனற்றவனாக இருக்கலாம், ஆனால் என் தேவனுக்கு எல்லாம் லேசான காரியமாக இருக்குது. ஆனால் நான் அங்கிட்டும் வாழ்வேன், இந்த சைடும் வாழ்வேன். அவங்க மனசு காயப்படுத்துகிற நான் பேச மாட்டேன், உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, அவங்களுடைய நாமத்தையும் பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்களுடைய நாமத்தையும் பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்படின்னா that is not the way.
அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் ஆசீர்வதிப்பது உண்மை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அவர், அதுவும் உண்மை. ஆனால் இங்கிட்டு நான் இருப்பேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவச்சனமே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்துலையும் அவர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் கண்ட பிரச்சனைகள், வந்த தோல்விகள், இதெல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலை, பிரஸ்தாபப்படுத்தலை. ஏசப்பா, எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க, அதுக்கு வாஞ்சியாக தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் நான் உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அதை நான் செய்ய இன்னைக்கு நான் முடிவெடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், பிரஸ்தாபப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. என்னை உயர்த்துக்கிற எந்த இடத்துலையும் ஏசப்பா நான் உண்மை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஏசப்பா, நான் உங்களை பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஜனமாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவஜனமே. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனை பிரஸ்தாபப்படுத்தினீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்திலிருந்து உயர்த்தி உங்களை உச்சத்தில் வைக்க என் தேவனால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பட் யூ ஹாவ் டு மென்ஷன் த நேம் ஆஃப் காட் ஜீசஸ். யூ ஹாவ் டு மென்ஷன் த நேம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு முடிவெடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக மாற்றுவதற்கு என் தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.